ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி ரொம்ப சுவையான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணாமல் குக்கரில் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம சாம்பார் பவுடர் சேர்க்கறதுனால மிளகாய் தூள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது சாதம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் அரிசி பருப்பு அளந்த அதே டம்ளர்லையே 1 டம்ளர் அரிசி சேர்க்கறதுனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் சரி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கர் 3 விசில் வர வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாதம் தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தாளிச்சதை நான் சாதத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பரிமாறிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு கூட நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா தயிர் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நெய் சேர்த்து அதில் சர்க்கரை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.